ஏங்க நான் வீட்டில் சொன்னாதான் மறுபடியும் சொல்கிறேன். உள்ளே ஏதாச்சும் பேசும்போது நீங்கள் எதுவும் வாயை விட்டுறக்கூடாது. அது செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படின்னு எதுவும் சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க, எல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி வந்துடும். இதே சாக்குன்னு அவளும் இது பண்ணிடுவா. அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் சொல்லிட்டு தானே வந்து மறுபடியும் இங்கேயே வந்து அதே பாட்டை படிக்கிறேன். எத்தனை தடவை உங்களுக்கு பாடம் படித்தாலும் மண்டையில் ஏறாதுல்ல. அதே மறுபடியும் கோயில் வாசல்லே வச்சு சொல்கிறேன். உள்ளே போய் இடக்கு மடக்க ஏதாச்சும் பண்ணினீங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு சோறு கிடைக்காது. அப்படிதான் சொல்லிவிட்டேன். ஏதோ 5 10 வேணால் கொடுக்கலாம். நீங்கள் வாட்டுக்க தலையில் எல்லாத்தையும் இந்த சீர் வரிசை நகை ஏதாச்சும் போடுறீங்க, அந்த மாதிரிலாம் ஏற்றுக்கினீங்கன்னா வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வந்துடாதீங்க. இல்லடி அப்பெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலடி விட்டுரு. நீங்கள் என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு அங்கே எகிரிக்கிட்டு வந்தியே, அப்புறம் இருக்க கச்சேரி. ஆமாம், நம்ம பொண்ணுக்கு சொல்லலை, அவளை என்ன காணோம்? அதை எப்படி சொல்லாமல் இருப்பாள்? அவளை மறந்துவாள். மீனா வரேன்னு கிளம்புனாலும் அப்புறம் ஏதோ உடம்பு சரியில்லையா, அதே வரலன்னு ஃபோன் பண்ணி சொன்னான். உடம்பு சரியில்லையா? முன்னாடியே இது சொல்லாமல் விட்டுட்டே போய் அவளை ஒரு பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. இப்போ இதே நமக்கு முக்கியமா? சும்மா காய்ச்சல் தலைவலி தான் நண்டி, வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக காய்ச்சலுக்காண்டி இது விஷயத்தை எடுத்துட்டு நம்ம போக முடியுமா? இதுதானே நமக்கு முக்கியம். ஆமாம், உங்களுக்கு உங்கள் தம்பி விடுதே முக்கியமாக போச்சு. அங்கே என் மகளுக்கு முடியலைங்கிறீ, அது உங்களுக்கு பொருட்டாவே தெரியல. என் மாமியார் கறி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டி போவாளா? கூட்டிகிட்டே போக மாட்டேன், வீட்டிலே கடன் போட்டுருவா. போய் பிள்ளை ஒரு பார்த்துட்டு வந்திருக்கலாம் சொல்லாமல் இருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. எல்லா நேரம் ஒன்றும் ஒன்றே மாதிரி குத்தி தின்னுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை நல்ல பையன், அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து மாத்திரை போட்டுட்டு படுத்துருக்கோம்னு சொன்னா, நீ சும்மா நொயின்னு ஏதாச்சும் சொல்லாத. நீ இப்படி சொல்லுவேன் தான் உனக்கு ஃபோனே பண்ணல. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா வா உள்ளே போவோம், எல்லாரும் இருப்பாங்க. நான் தக்கன்னு குதிச்சுட்டு வருவார். என்ன சொன்னாலும் நம்ம மேலே குத்தம் சொல்கிறதுக்கு இவருக்கு இதாக போச்சு. என்னம்மா எல்லாரும் வந்துட்டீங்களா? அப்புறம் அவங்க வரலன்னு சண்டை போடக்கூடாது. நான் போகிற இடம் போகிற இதே பிரச்சனை வந்து என்னை கூப்பிடாம பண்ணிட்டியே, அவங்கள கூப்பிடாம பண்ணிட்டீங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? இவ்வளோ பேர் தானே? இல்லை சாமி, நான் வந்து சொன்னேன்ல, நம்ம வீட்டாளுக மட்டும்தான், 2 வீட்டாளுக மட்டும்தான் வச்சு செய்கிறோம். கல்யாணத்தை பெருசாக பண்ணிக்கலான்னு. வேறு யாரும் வர வேண்டியதெல்லாம் இல்லை. அப்போல்லாம் யாரும் வந்து எங்கிட்ட சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. ஒன்றும் இல்லை. அது சரி, நீங்கள் மட்டும் வந்திருக்கே, பொண்ணையும் பையனையும் காணும். என் பொண்ணு பையன் வரலையா? லீவு கிடைக்கலையா? எங்கே போனாலும் இதே பிரச்சனை. பொண்ணு பையன் இல்லாமலே நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாங்க. இனிமேல் கல்யாணமும் பொண்ணு பையனும் இல்லாமல் பண்ணிடுவாங்க போல். வீடியோ காலில் ரிங்க மாற்றிக்கிட்டு என்னங்க பண்ணுறது? லீவு கொடுக்கலையா, வரமாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னாலே வேணாங்கிறாங்க. நம்மளாக தானே புஷ் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால இது சிம்பிளாக முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு வரட்டும், என்ன பண்ணாலும் சரி. அதெல்லாம் இப்போ சகச்சமாயிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, 2 ஜாதக பொருத்தமும் நல்லா இருக்குது. 9 பொருத்தம் நல்லா பொருந்தது. நல்லா பேச பண்ணி வைக்கலாம். ஆனால் இன்னும் 2 மாதத்துக்குள்ளே பண்ணிடணும். 2 மாதத்துக்கு மேலே போனால் கொஞ்சம் சிக்கல் தான், கல்யாணத்தில் சிக்கல் வரும். அதனால் 2 மாதத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள். இது 2 மாதத்துக்குள்ளேயா? கொஞ்சம் 6 மாதம் கழிச்சு வச்சுக்கூடாதா? பார்த்து சொல்லுங்களே. ஏங்க மாதிரி உனக்கு என்ன பண்ணுது? பேசாமல் சரின்னு சொல்ல வேண்டியதானே. உனக்கு என்ன நகை நட்டு போடுற செலவா, இல்லை சீர் பத்திரம் வைக்கிற செலவா? உனக்கு எந்த செலவும் இல்லை, எல்லா செலவும் அவளே பார்த்துக்கோ. உனக்கு நல்லா லக்கு அடிச்சிருக்கு. அப்புறம் இருக்கு வேணான்னு சொல்கிறேன். என்னமோ செலவு இருக்க மாதிரி கடன் வாங்கி எல்லாம் செலவு பண்ணணுங்கிற மாதிரி. சும்மா ஓசியாக தானே கட்டி கொடுக்க போகிறேன். சும்மா கட்டி கொடு, ரொம்ப பிகு பண்ணாமல். சரியே, பொது இடத்துல வந்து என்னடி பேசிக்கிறதுக்கு 6 பேர் இருக்கும்போது கொஞ்சம் அடக்கி வாசிரி. இல்லைக்கா, நமக்கும் செலவுன்னு இருக்குல்ல. பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், பந்தக்கால் நடணும், சாப்பாடு போடணும். அதெல்லாம் சும்மா வருமா? காசு தானே. நகை நட்டு வேணான்னு சொன்னாலும் நம்ம இருக்கிறத கொஞ்சம் போட்டு தானே அனுப்பணும். பிள்ளைய வெறுங்கலத்தோடு அனுப்ப முடியுமா? சரி, அதெல்லாம் உங்கள் பிரச்சனை. 4 நான் குறித்து தந்துடுறேன். 2 மாதத்துக்குள்ளே வச்சுருங்க. 2 மாதம் கழிச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிக்கல் வரும். அதனால தான் அப்புறம் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ அதுவும் தெரியல. அப்புறம் உங்கள் இஷ்டம். இல்லை சாமி, நாங்கள் 2 மாதத்துல முடிச்சிடுவோம். நீங்கள் நல்ல தேதியை மட்டும் குறித்து தந்துடுங்க. மற்றபடி மற்ற வேலையெல்லாம் நாங்கள் ஆரம்பிச்சுக்கின்றோம். சரி, நான் இப்போ வரட்டுமா? நீங்கள் பேசுறதை பேசி முடிவு எடுத்துக்கோங்க. சரிங்க சாமி, நீங்கள் கிளம்புங்க. அப்புறம் சொல்லுங்கள், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? சும்மா பொண்ணையும் அனுப்ப முடியாதுல்ல. ஏதாச்சும் சொன்னால் தானே தெரியும். இது போல் போடுங்க, இல்லை உங்கள் பொண்ணுக்கு உங்களால் முடிஞ்சதை போடுங்க, அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம்ல. ஒன்றுமே வேணாம், வெறுங்கையோடு அனுப்புங்கன்னா அது நல்லாவா இருக்குது? இந்த மனுஷனை வாயை திறக்கக்கூடாதுன்னு கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து அவர் வேலையை காட்டுறாரு. இல்லை, நான் ஒன்றும் போடாமல் வெறுங்கையோடு அனுப்புங்கன்னு சொன்னது சும்மா ஃபார்மாலிட்டி சொல்லுவேன். உங்கள் இஷ்டம்னா நீங்கள் போடலாம், போடாமலும் இருக்கலாம். கோமதியை பற்றி எனக்கு தெரியாத, அவள் நல்ல மனசு தான், அவள் மகளுக்கும் இருக்கும். அதனால தான் மகள் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. யாருன்னு தெரியாமலே பிடிச்சி போச்சு. இப்போ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நான் நகையெல்லாம் எதிர்பார்ப்பேனா? சும்மா வந்தால் கூட போதும். அவளுக்கு இஷ்டம்னா இருந்தால் போடட்டும், இல்லைன்னா வேணாம். நான் கம்பல் பண்ணலை. இல்லைங்க, நீங்களே எல்லாம் பேசிக்கிறதுக்கே உங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்லலையே. அவர் மனசில் ஏதாச்சும் அபிப்பிராயம் இருக்கும்ல? அச்சோ, அப்படிலாம் இல்லைங்க. என் பொண்டாட்டி சொல்கிறதான் எனக்கு. அவளுக்கு எதுவோ அதுதான் எனக்கு. அவள் சம்மதம் தான் என்னோட சம்மதம். எனக்குன்னு தனிப்பட்ட கருத்தெல்லாம் எதுவும் இல்லை. அவளுக்கு பிடிச்சதான் எனக்கும் பிடிக்கும். பாருங்க, புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருக்கான்னு. புருஷன் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா? பொண்டாட்டி சொல்கிறதே அவருக்கு வேத வாக்கா. எப்படி சொல்கிறார்? நீங்களே இருக்கீங்களே, வாயே திறக்காதீங்கன்னு. இங்கே வந்து வாயை திறந்து நீங்களே ஆரம்பிக்கிறீங்க. சரி, விடு. எல்லாரும் அதே மாதிரி இருந்தால் உலகம் தாங்குமா? சரி கோமதி, ஒரு நல்ல நாளாக பார்த்து குறித்து தந்துடுவார். இன்னும் 2 மாதத்துக்குள்ளே வச்சுக்கணும். வேலையெல்லாம் நிறையா இருக்குது. 2 பேரும் சேர்ந்தே செய்யலாமா, இல்லை தனித்தனியாக செய்யலாமா? அது உங்கள் விருப்பம் தான். தனித்தனியாக செஞ்சால் செலவு கொஞ்சம் அதிகமாகும். இதுவே சேர்ந்து செஞ்சால் மண்டப காசு,
சாப்பாடு செலவு எல்லாம் பாதி பாதி தானே, கொஞ்சம் செலவு கம்மியாகும், சேர்ந்து வச்சுக்கலாமே. ஆமாம் பார்வதி, சேர்ந்து வச்சுக்கலாம். தனியாக செஞ்சாலும் கொஞ்சம் செலவு இழுக்கும். மண்டபம் தனியாக பிடிக்கணும், நீங்களும் தனியாக தானே பிடிப்பீங்க. சாப்பாடு செலவு எல்லாமே, சமையக்கார எல்லாமே கொஞ்சம் செலவு அதிகமாக தானே ஆகும். கொஞ்சம் செலவு கம்மி பண்ணிவிட்டு அதில் என் பிள்ளைக்கு நான் ஏதாச்சும் வாங்கி போட்டுப்பல, 2 பேரும் ஒன்றாவே வச்சுக்கலாம். அதில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே. என்ன கோமதி இப்படி சொல்லிவிட்டு இதில் என்ன எனக்கு பிரச்சனை இருக்குது? 2 பேரும் சேர்ந்து செய்ய போகிறோம். இனிமேல் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே, இனிமேல் நம்ம சேர்ந்து தான் எல்லாம் செய்யணும். நீ வேணான்னு சொல்லிடுவியோன்னு நினச்சி என் மனசுலேயும் அதே ஐடியா தான் இருந்துச்சு. மிச்ச காசு மிஞ்சி போன காசு வச்சு பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வாங்கி போடலாம். எதுக்கு மண்டபத்துக்கு சமயக்காரனுக்கும் திண்டமாக அழுகணும். அப்புறம் கோமதி பொண்ணை 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி எல்லாம் புரிய வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிடு. அப்புறம் கல்யாணம் தண்ணிக்கு வந்து நின்றுட்டு முரண்டு பிடிக்கக்கூடாது. நானும் பையன்கிட்ட சொல்லி வச்சுருவேன். அப்போ பொண்ணுக்கும் பையனுக்குமே கல்யாணம் தெரியாதா? இல்லைக்கா, பவிதே வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்காள்ல, அதே அப்புறம் சொல்லலான்னு நானே சொன்னேன். சொல்லிக்கலாம் அவள்கிட்ட. தெளிஞ்சு போச்சு. டக்கா தைய டக்குன்னு குதிப்பா. பொண்ணுக்கும் தெரியாது பையனுக்கும் தெரியாது. ரொம்ப நல்ல கதையாவில் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என் பையன் நான் சொன்னால் கேட்டுப்பேன். அதே மாதிரி அவங்க பொண்ணும் சொன்னால் கேட்டுப்பார்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பண்ணி வச்சிடலாம். சரி, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் நேரந்தே ஆகுது. வாங்க ஒரு ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்பலாம். இல்லை எதுக்கு வீண் செலவு, வேணா விடுங்க. ஐயோ கோமதி, இது வீண் செலவில்லை, இதே முறை. நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருந்தா சாப்பாடு இதுக்கு போட்டிருக்கலாம், இல்லை கடையில் கூட்டி போய் வாங்கி கொடுத்துக்கலாம். நம்ம மட்டும் தானே முடிச்சாச்சு, போய் சாப்பிட்டுட்டு பேசி முடிச்சாச்சுன்னா கை நினைக்கணும்ல. வீட்டில் இருந்தால் வீட்டில் சாப்பாடு செஞ்சு போட்டுருக்கலாம். இப்போ வீட்டில் இல்லை, கடையில் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு பேசாமல் போக வேண்டியது. அதுக்கப்புறம் 1008 வேலை இருக்குல்ல, இனி எல்லாம் அலைச்சல் தான். ஆமாம் கோமதி, அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே. எல்லாத்துக்கும் நீ அது வேணாம் இது வேணாலும் சொல்லக்கூடாது. என்ன முறையோ அதை கடைப்பிடிக்கணும். சரி வாங்க கிளம்பலாம். நான் சாயங்காலம் போய் ஜோசியர்கிட்ட தேதி குறித்து வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஆக வேண்டியதை பார்க்கலாம். ஏங்க, நான் வெளியில் நிற்கும் போது 1000 தடவை படித்து சொன்னேன், வாயை திறக்காதே வாயை திறக்க. நீங்களா வாயை திறக்கடி, அவங்க வாட்டுக்கு ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பது? உங்கள் தலைதான் ஊறலும். சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறே. நான் அத்தனை தடவை படித்து நீ எதுக்கு இத்தனை தடவை பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தெரியுதா எதுக்கு அத்தனை தடவை பாடம் எடுத்தோம்னு? அத்தனை தடவை பாடம் எடுத்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. நல்ல வேலை ஒன்றும் செய்ய சொல்ல, இல்லைன்னா எங்கள் அது என்ன ஆகும்? சரி விடுடி, ஒரு பேச்சுக்கு நம்ம தாண்டி ஆரம்பிக்கணும். வேறு யார் இருக்கா? நம்ம தானே எல்லாம் பார்த்து செய்யணும். சும்மா எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்காது. ஆனால் உன்னா இந்த வார்த்தையை சொல்லிடுங்க, அவளுக்கு யார் இல்லை யார் இல்லை. அந்த ஈஸியாக தொக்கா நல்லா வந்து மாட்டியிருக்காங்கல்ல, ஒன்றுமே இல்லாமல் கட்டி கொடுக்க போகிறா. நமக்கு இன்னும் வந்து வாசிச்சு என்ன பண்ணுறது? சிவாக்காச்சும் கல்யாணம் பண்ணும்போது நல்ல அந்தம்மா நல்ல நகை நிறைய போடுற பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணணும். இப்போ இருக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணுறதுலாம் குதிரை கொம்பாக இருக்க பொண்ணே கிடைக்கல. இதில் நீ நகை நட்டு நிறையா வேணும்னா உன் பையனை பூட்டியே வச்சுக்க வேண்டியது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. என்னம்மா எதுக்குமா என்னை ஃபோன் அடிச்சு அவசரமாக வர சொன்னீங்க? நீ நல்லா தானே இருக்க, உனக்கு இல்லையா? அவள் ஃபோன் அடிச்சு வேகமாக வாங்கன்னு சொன்னாலும் பதறி அடிச்சுல ஓடியாந்து. அவளுக்கு எதுவும் உடம்பு ரொம்ப சரியில்லையா? யாருக்கு உன் பொண்டாட்டிக்கு? அவள் நல்லா தானே இருக்கா. காலையில் வேலை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ரூம்குள்ளே போனவன் இன்னைக்கு வெளியிலே வரல. ஏமா மீனாவை ஏதாவது சொல்லலைன்னா உனக்கு தூக்கமே வராத. நீ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கனால தான் அவள் வெளியிலே வர மாட்டேங்குது. எதுக்குமா அவள் அப்படி பேசிக்கிட்டே இருக்கா? அன்றைக்கி தானே உன்னை பிடிச்சி ஒரு வாங்கி விட்டேன். உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாத. இனிமேல் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அடே நீ என்னடா, அவள் என்ன பண்ணா நானே பண்ண மாதிரி எடுக்கத்தால் நானே குத்த மாதிரி எல்லாத்துக்கும் என்னையே சொல்கிறேன். நான் ஒன்றுமே சொல்லடா. அன்றைக்கி எனக்கே ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது. டீயாச்சு போட்டு தருவா கூப்பிடலான்னு பார்த்தா அவள் கதை அடிச்சுட்டு உள்ளே இருக்காடா. நீ அன்றைக்கி வேறு திட்டி, அதனால அவளை நான் திட்டுறதே இல்லைடா. நீ ஒரு ஆள் தெரியலையம்மா, ஃபோன் அடித்து வேகமாக வாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால இல்லை ஓடியாந்தேன். என்னாச்சுன்னு தெரியல, உடம்பு சரியில்லை என்னன்னு தெரியல. நீ என்னன்னு ஒரு 8 வெளியிலே வரலன்னு பார்த்துக்க கூடாதா? இல்லைடா, நான் பார்க்கலடா. அவன் என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கல. நான் ஒருத்தங்க குத்துக்கள் மாதிரி தானே இருக்கேன். என்கிட்ட எங்கே சொல்கிறீங்க? சரி இரு, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஏன்டி மீனா, என்னை வேகமாக ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இப்போ என்ன நீ சாவகாசமாக டீ குடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். நான் என்னாச்சோ ஏதாச்சும் நான் அவசரமாக ஓடியாந்து அம்மாவும் சும்மா தான் இருக்கு. நான் ஃபோன் பண்ண சொல்லியிருந்துடா. நீ ரூமை விட்டு வெளியிலே வரலையாமே. என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ நல்லா தானே இருக்க. இப்போ எதுக்கு என்னை ஃபோன் அடிச்சு வர சொன்னேன்? எனக்கு என்ன வேலையே இல்லையா? இப்போ என்னங்க பிரச்சனை? எதுக்கு இப்போ வந்து வராமல் கத்திக்கிட்டு இருக்கேன்? வாங்க உட்காருங்க. உங்களுக்கும் டீ வேணுமா? போட்டு தரட்டுமா? டேய், அங்கே 1008 வேலை இருக்குது. நான் என்னாச்சும் ஏதாச்சும் நான் ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டுட்டு ஓடியாந்துருக்கேன். நீ என்ன இவ்வளோ கூலாக பேசிக்கிட்டு இருக்கேன்? எங்கள் அம்மா சொன்னது சரிதான். உனக்கு வர கொழுப்பு ஏறி போச்சு. என்னன்னு சொல்லுப்பேன். ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சா, அதனால தான் வர சொன்னேன். ஒன்று விட்டேன்னா தெரியுமா, பார்க்கணும்னு தோணுச்சா? ஏன் இந்த மூஞ்சியை தானே காலையில் நைட்டெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க. சத்த நேரம் பார்க்காம இருக்கிறது உனக்கு புரியலையோ? நீ இப்பெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்ல மாட்டியே? ஏன் என்ன விஷயம்? உடம்பு ரொம்ப சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஹாஸ்பிட்டல் தான் போகணும், ஆனால் உடம்புக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல் போக தான் வேணும். போகலாமா? நல்லா உடம்பு இருந்தால் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்க? என்ன பேசுகிற? தலையும் புரியாமல் காலும் புரியாமல் ஒன்றுமே புரிகிற மாதிரி பேசவே மாட்டேங்கிறேன். என்னாச்சு உனக்கு? எங்கள் அம்மாவோட சேர்ந்து நீனு அப்படியே மாறிட்டியா? நீங்கள் முதல்ல பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தால் நான் எல்லாம் சொல்லுவேன். இல்லைன்னா நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்கள் அப்படியே கிளம்பி போங்க. ஆமாடி, உனக்கு கொழுப்பு அதிகம் தாண்டி. நீ வான்னு சொன்னால் வரணும், போன்னு சொன்னால் போகணும். வாங்க வேமா அப்படின்னு சொன்னால் வந்து என்ன விஷயம் சொல்லுன்னா நீங்கள் போங்க அப்படிங்கிற. கொழுப்பு எடுத்து போய் ஆடுறியா நீ? இந்த அம்மாவை கூப்பிடுற. எங்கள் அம்மா தான் உனக்கு சரியான ஆள்.
கூப்பிடுங்க. உங்கள் அம்மாவை பார்த்தா எனக்கு என்ன பயமா? பயந்த காலம்லாம் மலை ஏறி போச்சு. உங்கள் அம்மாவை பார்த்துலாம் நான் இப்போல்லாம் பயப்படவே மாட்டேன். உங்கள் அம்மாவை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் என் பிள்ளையை கூப்பிட்றேன் உங்களை அடிக்கிறதுக்கு. கூப்பிடு. உன் பிள்ளைய பார்த்தா எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என்ன பயமா? என்னடி சொன்னப்ப நீ? ஆமாம், என் பிள்ளைய விட்டு உங்களை நான் நல்லா கம்பை கொடுத்து அடிக்க விடுவேன், தெரியுமா? என்னடி சொல்கிற? நிஜமாக தான் சொல்கிறியா? ஏன்டி முன்னாடியே சொல்லலை? ஒரு நேரம் காலு கட்டா கத்திக்கிட்டு இருந்தேனே, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஆமாம், சொல்லலாம் தான் ஆசையாக ஃபோன் அடித்து வர சொன்னேன். வந்தோடனே உனக்கு முடியலையே, உடம்பு சரியில்லையான்னு கேட்டீங்களே தவிர என்ன ஏது திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கே, எத்தனை நாள் ஃபோன் பண்ணியே வர சொன்னது இல்லையே அப்படின்னு ஏதாச்சும் சர்ப்ரைஸாக அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? இல்லடி, ஹாஸ்பிட்டல் பார்த்து அழுத்து போச்சு. அதனால் அந்த மைண்ட் செட்டே எனக்கு வரல. திடீர்னு நீ ஃபோன் பண்ணவும் எதுவும் முடியலையோ என்னமோ அப்படின்னு ஓடியாந்து நான் பதட்டு அடிச்சு போச்சு. நீ பார்த்தா இவ்வளோ பெரிய குட்னீஸாக சொல்கிற. முன்னாடியே சொல்லியிருந்தா வரும்போது உனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருப்பலடி. ஏண்டி இந்த விஷயத்த இப்போ அம்மாட்ட சொல்லியிருக்கலாம்ல? அம்மாட்ட சொல்லியிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும். அதை விட்டுட்டு இப்படி ரூம்குள்ளே அடைஞ்சிக்கிறது எப்படி? அம்மாட்ட சொன்னீங்கன்னா உனக்கு தள்ளியில் தூக்கு வச்சு ஆடுண்டி. அத்தைகிட்ட சொல்லணும் தான், இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி வருமா? உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறது தான் ஆசையாக இருந்துச்சு. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் காலைல தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 2 மாதம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சா, இந்த மாதம் சரி என்னமோ ஏதோ அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா 2 கோடு வந்துருச்சு. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. நீங்களும் வேலைக்கு போயிட்டீங்களா? சரி ஃபோன் பண்ணி வர சொல்லலாம். வந்ததுக்கப்புறம் அத்தைகிட்ட சொல்லலான்ட்டே இருந்தேன். எனக்கு தலைகாலே புரியலடி. முன்னாடியே சொல்லியிருந்தா நீ லீவ் போட்டுட்டு வந்திருப்பேன். பர்மிஷன் கேட்டு வந்துட்டேன். நான் போய் முதல்ல லீவ் சொல்லிட்டு வரேன். முதல்ல இருங்க இப்போ லீவ் சொல்லிட்டு வந்து இங்கே வந்து என்ன பண்ண போகிறீங்க? ஹாஸ்பிட்டல் தானே, நான் அத்தையை கூட்டிகிட்டு போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. இல்லடி, நான் வரேன்டி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் போய் அத்தையிட சொல்லுங்கள், நான் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், வர சொல்கிறேன். சரி, நான் அம்மா சொல்லிவிட்டு நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன் ஆஃபீஸில் பேசிட்டு. அப்படியே எல்லாருக்கும் ஏதாச்சும் வாங்கிட்டு வரல. எனக்கு கையும் ஒல்ல காடும் வரல. இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன். 4-5 வருஷம் கழிச்சு எனக்கு அப்படியே நம்பவே முடியல. எனக்கு அப்படியே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் ஓடியாந்துறேன். என்னடி மருமகளே, காலையிலேருந்து நான் வீட்டில் உங்க கூட தானே இருக்கேன். ஒரு வார்த்தை சொன்னியா? ஆமா, என்ன அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்களா? நான் குட்டி போகல, அவன் குட்டி போகிறேன்டி. இல்லைங்க அத்தை, அவங்களே கூட்டிகிட்டு போகிறோம்னு சொன்னாங்க. உங்கள்கிட்ட சொல்லலான்தே இருந்தேன், இருந்தாலும் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லலான்தே அத்தை இருந்தேன். சாரி அத்தை. ஐயோ, எதுக்கடி சாரி போறீங்கன்னா? இந்த நல்ல விஷயம் நடக்கணும் எத்தனை வருஷமா தவம் கிடந்தேன். இதை சொல்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் மன வருத்தம் இருந்தாலும் அவன் சொல்லிட்டு எனக்கு சொல்லணும் தானே இருந்தேன். அதனால ஒன்றும் இல்லை. எனக்கு கையை ஓல கால் ஓடல, அவளை பதட்ட மாதிரி அவனும் அப்படியே ஓடுறேன். எனக்கு சொன்னோன்னு கண்ணீர் தண்ணியே வந்துருச்சு. நான் கும்பிட சாமிலாம் என்னை கைவிடலை. ஆமாங்க அத்தை, நானும் எவ்வளோ அழுதுருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் மன வருத்தது. நீங்கள் எவ்வளோ திட்டிருப்பியா, ஆனால் இப்போ இவ்வளோ சந்தோஷப்படுறிய. சாரி அத்தை. நான் தாட்டி உன்ட்ட சாரி சொல்லணும், நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. இருந்தாலும் எனக்கு ஒரு நட்பாசதே சீக்கிரத்திலே கொஞ்சம் நான் இப்போ கிடச்சிருச்சு. எனக்கு அதை போகிறது. இனிமேல் நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம், சும்மா வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் போதும். எல்லா வேலையும் நானே பார்க்குறேன். நீ எதுவுமே பண்ண வேணாம். உன் துணி எவ்வளோ துவைக்க வேணாம். சாப்பிட்ட தட்டு கூட நான் கழிக்கிறேன், சரியா? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலையெல்லாம் நல்லா பார்க்கலாம். நான் என்ன குனிஞ்சு நிமிந்து கலையாக வெட்ட போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. என்ன இப்படி சொல்லிவிட்ட நீ? என் மருமகளுக்கு என் பேர பிள்ளைக்கு நான் பார்க்காம வேறு யார் பாப்பா? வீட்டில் யாரும் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். ஏண்டி மீனா, காலையில சொல்லியிருந்தா ஒரு அட்டு ஒடியாந்துருப்பேனடி. இப்போ தாண்டி ஃபோன் அடிச்சு சொல்கிறேன். ஏன்டி? வாங்க, எனக்கு வீட்டில் அவள் கூடயே இருக்கேன். எனக்கே இப்போ தான் சொல்கிறேன். உங்களுக்கு எங்கே அவள் புருஷன் சொல்லிட்டு நம்மளோட சொல்லணும் இருந்தாலும் எங்கிட்ட நல்ல விஷயம் இருந்திருக்கு. அதுவே சரிதான். கேட்டோட பதறி அடிச்சு ஒடியாந்துட்டிய போல. பின்ன இருக்காத சம்மந்தி. காலையிலே சொல்லியிருந்தா கொஞ்சம் எப்படி இருந்தாலும் வரதுக்கு லேட் ஆகிருக்கும். அங்கே பவிக்கு பேசி முடிச்சாங்க. அங்கே போயிட்டு தான் வந்தோம். பார்த்தா இப்போதே மாப்பிள்ளை ஃபோன் அடிச்சு சொன்னார். இப்போதான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சாமி பூரா நம்மளை கை விடலை. நல்ல வேலை, கடவுளை ஏதாச்சும் ஒன்று ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஏதோ ஒன்று கொடுத்தா சரிதான். சரி, நீங்களாம் பேசிக்கிட்டு நான் போய் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். ஸ்வீட் வேறு செய்யணும், என்ன இருக்குன்னு தெரியல, போய் ஏதாவது செய்யணும். ஏம்மா, எப்போ பார்த்தாலும் உங்கள் மாமியை கரைச்சி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன ஸ்வீட் செய்து போட்டு ஓடுறாங்க. எவ்வளோ சந்தோஷம் பார்த்தியா? இருந்தாலும் ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் ஒரு பக்கம் எவ்வளோ பாசம் தெரியுமா? கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு சும்மா சொல்லி வச்சுருக்காங்க. ஆமாப்பா, நான் கூட ஏதோ தப்பாக நினச்சிட்டேன். அவங்க குழந்தை இல்லை, அந்த கோவத்தை தான் என் மேலே அப்படி காட்டியிருக்கான்னு இப்போ தாப்பா புரியுது. என்னை எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. நல்லா பார்த்துக்குவாங்கப்பா. ஆமாம், பவிக்கு எல்லாம் ஓகே ஆகிடுச்சா? எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்களா? பவி வரலையா? அதை ஏம்மா கேட்குறேன் நீ? பொண்ணும் வரல, பையனும் வரல. நம்மளாம் வச்சு நம்ம வீட்டாளுங்க அவங்க வீட்டாளுங்க அவளை தான் வச்சு பேசி முடிச்சாச்சு. இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் வச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணம் எப்படின்னு சொல்லுவாங்க. நானே வரலான்னு பார்த்தா காலையில் தலையை தூக்க முடியல, தலைவலி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் வாங்கி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தா பாசிட்டிவ்னு வந்துருச்சு. எனக்கு கண்ணீர் தண்ணியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் நினச்சேன். இவர்கிட்ட சொல்லிட்டு பண்ணலான்னு சொல்லலை, சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல, அதுவே போதும். ஏன்னா நான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். எதுவும் வேலை விஷயமா வந்தியா, இல்லை என்னையை பார்க்க வந்தியா, இல்லை பிரீத்தியை பார்க்க வந்தியா? என் தங்கச்சியதையும் பார்க்க வந்தேன். நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. மேடம் தான் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறியே. சரி திருப்பி கூப்பிடு என்பதை திருப்பியும் கூப்பிட மாட்டேங்கிறியே. அண்ணன் உள்ள பாசம் அவ்வளோதானா? இப்போல்லாம் இல்லை, நான் அடிப்பம் தான் நினச்சேன், அதோட மறந்துட்டேன். ஆமாம், என்ன ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிட்டேன். இப்போ சூப்பர் ஆகிட்டேன். யாரும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாங்களா? பிரீத்தி தானே சொன்னாங்க. அப்படிலாம் இல்லைம்மா. ஆமாம், எப்படி போகுது? எதை நான் கேட்குறேன்? தெரியாத மாதிரி தான் நடிப்பி. அவன் லவ்வாக தான் கேட்டேன்.
நல்லா தான் போகுது, இடையில எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரிதான். அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மீனா ஃபோன் அடிச்சாளா? அக்காவா? இல்லை, அடிக்கலையே. ஏன் நீ அக்கான்னு சொல்ல மாட்டியா? மீனான்னு சொல்கிறேன். எத்தனை தடவை சொல்லிட்டேன் அக்கான்னு கூப்பிடணும். நீ பேர் சொல்லி தான் கூப்பிட்ற, திருந்தவே மாட்டேன். அவளையெல்லாம் அக்கான்லாம் கூப்பிட முடியாது. உனக்கு ஃபோன் அடிச்சாலா இல்லையா? அதான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு கேட்குற? நான் ஒரு வாரத்துக்கு மேலாச்சு பேசி. ஏன், என்னாச்சு? ஏ லூஸு, நான் மாமாக போகிறேன்டி, நீ சித்தியாக போகிற. அக்காவுக்கு பாப்பா பிறக்க போகுது. என்ன சொல்கிற? நிஜமாவா? சூப்பர், நம்பவே முடியல. பார்த்தியா, அக்கா எனக்கு ஃபோன் அடிக்கவே இல்லை, உனக்கு மட்டும் ஃபோன் அடித்து சொல்லியிருக்கு. நான் சண்டை போடுறேன். எனக்கும் அடிக்கலை, அம்மா அதே ஃபோன் அடித்து சொன்னிச்சு. போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். இப்போ தானே ஊருக்கு போயிட்டு வந்து மறுபடியும் போக முடியாது. அதே இன்னொரு நாள் லீவ் கிடைக்கும்போது 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போவே போய் பார்த்தா நல்லா இருக்கும்ல? இப்போவே பார்த்தாலும் என்ன பாப்பா வரப்போகுது, 10 மாதம் கழிச்சு தானே வரும். எனக்கு இப்போவே நம்ம பாப்பாவை தூக்கி கொஞ்சம் போல இருக்குடா. நீனே ஒரு பாப்பா மாதிரி தான் இருக்க. நீ பாப்பாவை தூக்கி கொஞ்சமா 10 மாதம் வெயிட் பண்ணு, அப்புறம் தான் பாப்பா வரும். ஏன் போய் அக்காவை பார்க்க மாட்டீங்களோ? பாப்பா பக்கத்தையும் போவீங்களோ? ஆமாம், அக்கா முஞ்ச பார்த்து போர் அடிச்சிருச்சு. இனிமேல் பாப்பா தான். பார்த்தியா எப்படி பேசுகிறேன்னு? ஆள் இருக்கும்போது ஒரு பேசுகிறேன், ஆள் இல்லாதப்போ ஒரு மாதிரி பேச. இரு, அவள்கிட்ட போட்டு கொடுக்குறேன். சொல்லிக்கே, அக்காக்கு என்னை பற்றி தெரியாதா? அதெல்லாம் தெரியும். நான் சும்மா விளையாட்டுக்குன்னு சொல்லி நினைப்பேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? சொல்லவே இல்லை பற்றியா? எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ அழுதுருக்கு அக்கா, பாவம்ல. அதையும் பிரீத்திக்கு ஃபோன் அடிச்சு, பிரீத்தி ஏன் ஃபோனே எடுக்கல? அந்த மாடு நைட்டு பூரா என்னமோ வேலை பார்த்துட்டு இன்னும் தூங்குது, எந்திரிக்கவே இல்லை. அப்போ ஆஸ்பீஸ்க்கு கட்டையை போட்டாளா? சரி, ஒரு வேளை அவளையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மேடம் தான் தூங்குறாள். சரி தூங்கட்டும், நான் கிளம்ப இதை சொல்லலான்னு தான் பார்த்தேன் வந்துட்டேன். சரிண்ணா, கிளம்புறியா? இது பிரீத்தி வந்தோன்னு போகலாமே. அவள் அதையும் தூங்குறான்னு சொல்லி அவள் எப்போ கிளம்பி எப்போ வாருது? என்ன சிவா இப்படி சொல்லிவிட்டா? என்ன கிளம்பி வந்துட்டானே, ஒரு செகண்ட் பத்தாது. நீ வந்தால் எனக்கு தெரியாமல் இருக்குமா? எனக்கு தெரியாமல் எஸ்கேப் ஆகலாம் பார்த்தியா? அடியே, நல்லா தூங்கிட்டு தானே இருந்தேன் நான் வரும்போது. எப்படி கிளம்பி இப்படி வந்தேன்? எங்கள் அண்ணன் வர்றது சொல்லக்கூட இல்லையடி நான். அதெல்லாம் அப்படி தாண்டி, நமக்கு பிடிச்சவங்க வந்தால் நமக்கு தெரியாதா? சைடில் ஒரு ஓரமாக ஒரு மணி அடிக்கல, அந்த மணி எனக்கு அடிச்சிச்சு. சட்டு புட்டுன்னு கிளம்பி கூடையாந்துட்டுல. நல்ல வேலை கொஞ்சம் விட்டுருந்தா போயிருப்பல, நீனு போக விட்டுருப்பில்ல. நீ இப்படிப்பட்ட ஆள் பார்த்தியா? ஹலோ, நான் ஒன்றும் போக விடலை, இருக்கதே சொன்னேன். உங்கள் ஆள் தான் போகிறேன்னு பறந்தார். அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா? நீ அத்தையாக போகிற, அவன் மாமா ஆயிட்டேன். அத்தையாக போகிறேன், நான் புரியலையே. +3 எங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறக்க போகுது, மாசமாக இருக்காளா, அதனால தான் சொன்னேன். அத்தையாக போகிறேன். உனக்கு சீர்முறையெல்லாம் நிறையா இருக்குது, நிறையா செய்யணும்பா. அதெல்லாம் செஞ்சுட்டா போச்சு, செய்ய வேண்டியதானே. சரி பவி, உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்குமே, போய் பார்க்குறியா? கிளம்புன்னு சொல்லாமல் சொல்கிறேன், ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லியிருக்கலாம். தெரியுதுல்ல, போங்க. அப்புறம் சார், வந்தால் ஒரு ஃபோன் கூட அடிக்க மாட்டீங்களா? ஸ்ட்ரைட்டாக வந்தது, நான் வந்த கடி சரியாக போச்சு. இல்லைன்னா நீங்கள் வரைக்கும் கிளம்பிருப்பீங்களே பார்க்காம. முகர கட்டை, உனக்கு எத்தனை ஃபோன் அடிச்சிருக்கேன்னு உன் ஃபோனை போய் எடுத்துப்பாரு. எப்படி கரெக்டாக வந்த? அதெல்லாம் அப்படிதான், லவ் இழுத்து கொண்டு வந்துருச்சு. வேறு என்ன பண்ணுறது? ஆமாம், மாமாவுக்கு புரியல, எதுவும் ட்ரீட் இல்லையா? நான் என்ன ட்ரீட் கொடுக்க போகிறேன்? நீ கொடுத்தா வேணா வாங்கிப்பேன். நீனா ஒரு தாய் மாமனா? தாய் மாமன் வந்துட்டு என்னென்ன செய்யணும்? ஒரு ட்ரீட் கொடுக்குறதுக்கு இது பண்ணுற? ட்ரீட் தானடி, குழந்தை பிறக்கட்டும், ஜாம்னு கொண்டாடிடுவான். ஓகே, என்ன இந்த பக்கம் என்னை பார்க்க கண்டிப்பாக வந்திருக்க மாட்டியே? இல்லை செல்லம், உன்னை பார்க்க தான் வந்து அக்காவுக்கு குழந்தை பிறப்பு வந்துருந்துச்சா, பவிட்டின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஒன்றையும் பார்த்து இந்த மாதிரி ரொம்ப நாளாக ஆன மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தோம், இருந்தாலும் அப்படி இருந்துச்சு, அதனால வந்தேன். அப்படிலாம் தோணுதா? தோணுச்சுன்னா சரிதான், பரவாயில்ல, ஓகே தான். சரி, நான் கிளம்பட்டேன். எனக்கு டைம் ஆச்சு. சாயங்காலம் வரலாம் பார்த்தா சாயங்காலம் வர முடியலை. அதனால தான் இப்போ ஓடியாந்து. சரி, நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் வரேன் சரியா? நான் போயிட்டு ஃபோன் பண்ணி ஃபோனை கேட்டு முதல்ல. என்ன சிவா, வந்தோன்னே போகிறேங்கிற ப்ளீஸ். அடி போடி, என்ன உங்கள் அப்பா நான் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். போ, நான் போகிறேன். இதுக்கு வராமலே இருந்திருக்கான், போய் தலை. சரி செல்லாம், கோச்சிக்காத, இன்னொரு நாள் வரேன்.